வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் எவ்வளோ முக்கியமானது, அது எல்லோரும் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ கார்டியோ ஒர்க் அவுட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணலைன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ எவ்வளோ லெவல் வரைக்கும் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்டியோ ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஒன்று கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக தான் அதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ முன்னாடி காலத்தில் வந்து மனுஷனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருந்தது. ஸோ அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இதயமும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. லேட்டராக பார்த்திங்கன்னா மனுஷனுடைய ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நடக்கிறது கிடையாது, ஓடுறது கிடையாது, சைக்கிள் ஓடுறது இல்லை, எதுவுமே பண்ணல. ஸோ அப்படி ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. வீட்லேயும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹார்ட்டை வந்து அவங்க சேஃப்டியாக வச்சுக்கணும், நல்லா ஒரு ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறதுனால உங்களுடைய இதயமும் நுரையீரலும் பலப்படும். ஸோ அது வந்து அதோடைய ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ப்ராப்பராக பக்காவாக பண்ணணும். ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன், எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்பொழுது அதை பீட் பண்ணுற அளவுக்கு, அதை சமாளிக்கிற அளவுக்கு அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சடனாக இம்ப்ரூவ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால தான் கார்டியோ ஒர்க் அவுட் எல்லோரும் பண்ணணுங்கிறாங்க. ஸோ கார்டியோ ஒர்க் அவுட் ரெகுலராக ஒருத்தர் பண்ணுறவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப அரிது. ஸோ வரவே வராது. மற்றபடி வேறு கார்டியாக் டிசீஸ் ஏதாச்சும் வருமானா அதெல்லாம் வரலாம். அதெல்லாம் வந்து ஃபுட் ஹேபிட்லானேயும் லைஃப் ஸ்டைல்லானேயும் வருது. ஸோ அதெல்லாம் வரலாம். பட் கார்டியாக் அரெஸ்ட் வந்து வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிளட்டில் உள்ள நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜனையும் கொண்டு போய் செல்ஸுக்கெல்லாம் போய் சேர்க்கறது தான் அந்த ஹார்ட்டோடைய வேலை. ஸோ அதனால தான் அந்த ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ லங்ஸ் வந்து ஏரை சக் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பிளட் வந்து லங்ஸுக்கு போய் அங்கே ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஹார்ட்டுக்கு வந்து அதை கொண்டு போய் பிளட்டுக்கு போய் அதை கொண்டு போய் செல்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இதுதான் நடக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஹார்ட்டுடைய பீட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மணி நிமிஷத்துக்கு 72 பீட்ஸ். ஸோ அந்த பீட்ஸை வந்து நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து மாறுது. ஸோ நார்மலாக பீட்ஸ் அப்படிங்கிறது 72 தான். ஸோ ஒரு மனிதர் பார்த்திங்கன்னா 220 மைனஸ் ஏஜ், ஒரு 30 வயசு இருக்கிறாருன்னா 220 மைனஸ் 30 190 பீட்ஸ் வரைக்கும் அவர் வந்து அவருடைய இதயத்தை வந்து துடிக்க வைக்கலாம். அது வரைக்கும் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி அவர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து 190 போய் ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னா அப்போ கூட நீங்கள் அவ்வளோ கூட போக வேண்டியதில்லை. அதில் ஒரு 70 to 80% வரைக்கும் ரீச் பண்ணிங்கனாலே உங்களுடைய ஹார்ட் வந்து நல்லா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். அதோடைய ஃபுல் கெப்பாசிட்டியில் அது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் அப்போ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹார்ட்டுடைய சாம்பர்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ மசில்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதோடைய பம்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதோடைய எலாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது நாலுமே வந்து நடக்கும். அதனால் ஹார்ட் வந்து ஒரு பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் கூட அதை மீட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து வேகமாக பீட் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு மயக்கமோ இல்லைன்னா ஃபேட்டிக் ஆகிற விஷயமோ நடக்காது. ஸோ ஒரு வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னா அப்போது அந்த இன்ஜின் வந்து அந்த ஸ்பீடுக்கு வந்து செட் ஆகிரும். ஸோ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு 70 80 போகிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே பிக்கப் ஆகுமானா பிக்கப் ஆகாது, திணறும். ஸோ அப்போ அந்த இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு வந்து கோப்பப் பண்ணாமல் அது கஷ்டப்படும். ஸோ அதே தான் ஒரு மனுஷனுக்கும். ஸோ அவங்க ஹார்ட் வந்து ஒரு பீட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணாமல் ஒரே மாதிரி வச்சுருக்கோம் பொழுது ஒரு நேரத்தில் வந்து நிறைய பீட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு வேகமாக ஓடுறோம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோம், ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறோம், வேறு ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பீட்ஸை கொடுத்து ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பட் அந்த ஹார்ட்டால் அந்த பீட்ஸை வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ கஷ்டப்படும். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. ஸோ அதை பண்ணுற அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி உங்கள் ஹார்ட்டுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால தான் இப்போ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து எல்லோரும் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஆணாவோ பெண்ணாவோ என்ன ஏஜ் குரூப்பில் வேணாலும் இருக்கலாங்க. நீங்கள் இது வரைக்கும் கார்டியோ ஒர்க் அவுட்டே பண்ணலை அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோ வாக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த 72 பீட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு 80-85 வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ வாக் பண்ணும்போது அவ்வளோதான் போகும். கொஞ்சம் பிரிஸ்க் வாக் பண்ணிங்கன்னா அது வந்து 100 வரைக்கும் போகலாம். ஸோ நீங்கள் எடுத்ததும் வந்து பிரிஸ்க் வாக்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஸ்லோ வாக்கிங் வந்து ஒரு மாதம் போங்க.
அதுக்கப்புறம் அது எவ்வளோ நேரம் போகலாம், ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு மினிமம் போகணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரிஸ்க் வாக்கிங்காக மாற்றுங்க அதை. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹார்ட்டுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் டே பை டே. ஸோ எவ்ரி 4 வீக்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய இன்டென்சிட்டியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஜிம்மில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ட்ரெட்மில்லு, சைக்கிளிங், இஎஃப்எக்ஸ் மிஷினு, ரோயிங் மிஷின் 4 ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இந்த 4லேயும் நீங்கள் லெவல்ஸ்லாம் இருக்கும். ஸோ லெவல் 1 வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் லெவல் 2 போகலாம், லெவல் 3 போகலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு 4 வீக்ஸ் ஒரு தடவை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அப்போ உங்களுடைய ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ இதுதாங்க வந்து ப்ராப்பராக வந்து கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்ஜின் நல்லா இருந்ததுன்னா வண்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஹார்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் வந்து கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணணுமானா கண்டிப்பாக பண்ணணும். நீங்கள் ஜிம்முக்கெலாம் போகல, வீட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டில் வந்து வாக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். உங்களால் வந்து ஸ்கிப்பிங் பண்ண முடிஞ்சதுன்னா ஸ்கிப்பிங் பண்ணலாம். சைக்கிள் ஏதாச்சும் வாங்கி ஓட்ட முடியும்னா சைக்கிள் வச்சு ஓட்டலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேயே அப்புறம் இன்டென்சிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஹார்ட்டுடைய கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதோடய ஃபங்க்ஷன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 45 மினிட்ஸ் குறையாமல் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்கள். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதுக்காக காத்திருக்காமல் நீங்கள் கூடிய விரைவில் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லி பேசிஸில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் என்ன டிசீசஸ் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியது. இதை வந்து ஒரு ஸ்லோ ஸ்பேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் லெவல் எப்படிங்கிற சொல்லியிருக்கேன். நான் அந்த லெவல் வரைக்கும் நீங்கள் போக வேண்டியதில்லை. ஒரு 70 to 80% வரைக்கும் நீங்கள் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்டியோ ஒர்க் அவுட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி டைப்ஸ்லாம் இருக்குது, எந்த லெவல் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.